சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் அன்பு உற்சாகம் நிரம்பிய வார்த்தைகளை பரப்புங்கள். அது பலருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தரும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத் துறையில் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தாயன்பால்தான் எதையும் சாதிக்க முடியும். கட்டுப்பாடு, பாசம், அன்பு, விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை உங்களிடம் வளர வேண்டும். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மேலநத்தம் மற்றும் சிந்தலவாடாம்பட்டி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்கோவில் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நாங்கள் ஆந்திரா மாவட்டம், எங்களுது சித்தூர் ஜில்லா. எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு ஒரு 40-50 வருஷமாக, எங்கள் ஒரு 40 வருஷமாக நாங்கள் அம்மாவுக்கு மாலை போடுறோம், அம்மாவுக்கு தொண்டு செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோன்னாக்கா, எங்கள் பசங்கள்லாம் யூஎஸில் இருக்கிறாங்க, நல்ல ஸ்டடீஸில் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். எங்கள் குடும்பத்தையே அம்மா தான் எங்களுக்கு குலதெய்வம். நான் அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்டப்போ அம்மா ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லிச்சு, ஒரு அருள்வாக்கு சொல்லிச்சு. அம்மா, நீ உனக்கு இந்த வாட்டி இந்த மன்றம் உனக்கு தேவையில்லை, நீ போடி, நான் உனக்கு அடுத்த வாட்டி நீ வா என்கிட்டன்னு சொல்லிச்சு. அப்போ நான் அம்மாவை, என்ன அம்மா, நம்ம இத்தனை வாட்டி நம்ம கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட வந்திருக்கிறோமே, ஆனாலும் அம்மா நம்மளை இன்னொரு வாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வேற மன்றம் வெயின்னு சொல்லிச்சு. வேற மன்றத்தை வச்சா இன்றைக்கி நல்ல ஓஹோன்னு இருக்குது. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சக்திங்க, எங்கள் சக்தி மன்றங்க, எங்கள் மன்றத்துக்கு சார்ந்தவங்க எல்லாரும் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா அந்த அம்மா குருவுடைய ஆசீர்வாதம், அந்த குருவுடைய வாக்கு தான் எங்களுக்கு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. பேசி சாதித்த காலமெல்லாம் போய்விட்டது. இனி பேசுபவர்களுக்கு இங்கே இடமில்லை. யார் யார் என்ன தொண்டு செய்கிறார்களோ இனி அதை வைத்துத்தான் எதிர்காலம் என நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். கடந்த 7/2/2025 அன்று நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார திருநாளினை முன்னிட்டு உதகை சேரிங் கிராஸ் ஓம் சக்தி சமுதாய நலக்கூடத்தில் நீலகிரி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி இந்திராணி நடராஜன் அவர்களின் தலைமையில் இயற்கை சீற்றம் தணியவும், விவசாயம் செழித்தோங்கவும், மனிதநேயம் மேலோங்கவும் கலச விளக்கு வேள்வி பூஜையோடு ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் ஏராளமான செவ்வாடை சக்திகள் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர்.
ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.